நேத்து பார்த்ததை யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? நான் என்ன விஷயம் சம்பந்தமா பார்த்தேன் நான். System நேத்து software, சொஃப்ட்வேர்னா என்னன்னு application பார்த்து software, சார். sorry, ஓகே. country சொல்லுங்க சார். lock, FRP lock, iCloud as basic பார்த்தோம். ஆஹா. ம். இப்ப நான் அன்னைக்கு பாக்குறதுக்கு இருக்கிற விஷயம் என்ன சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி போனாங்க அடுத்தது ஒரு போனை அடுத்து ஒரு போனை ரிகவரி மோட் போடுறது ஆஹா. எப்படின்னு. ஆஹா. என்ன பார்த்தேன் நான். factory reset. ஆஹா. ஓகே, இப்ப இந்த விஷயங்கள் சம்பந்தமா பார்த்துருக்குறோம் என்ன, அப்படித்தானே? ஓகே, இப்ப நாங்க இன்றைக்கு ஓ அது சார். இன்றைக்கு பாக்குறேன்னு சொன்ன விஷயம் என்னென்றால், ஒரு சாம்சங் போன் வந்து அப்படி ஃபிளாஷ் பண்றது. முதலாவது ஒரு போன்லையும் அப்படி அந்த ஃபிளாஷ் பண்றது. ரெண்டாவது சொல்யூஷன், நான் முதலாவது சொல்யூஷன் என்னன்னா ஒரு போனை ஃபேக்டரி ரீசெட் பண்றது. ரெண்டாவது ஒரு ஃபோனுக்கு நாங்க, அதாவது ஃபோன் ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது, லொகோவில் ஹேங் ஆகி நிற்கிது, அப்படி இல்லைண்டா ஓட்டோவா ரீஸ்டார்ட் ஆகிற கேஸாக இருக்கலாம், இல்லாட்டி சிஸ்டம் எரர் பிரச்சனையாக இருக்கலாம், வைரஸ் பிரச்சனையாக இருக்கலாம். இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ரெண்டாவது கட்டமாக ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஃபோனையும் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுன்றது நீங்க விளங்கியிருக்கணும் கட்டாயம். இப்போ ஃபோனுக்கு நீங்க பொதுவாக இந்த கடைக்கு கொண்டு போனோடனே சாஃப்ட்வேர் போடணும்னு சொல்ற, அது எப்படி என்ன என்ன செய்கிறாங்க, அதில் நடக்கிற ப்ரோசஸ் என்ன, அது எப்படி சாஃப்ட்வேர் போடுறது, எப்படி ஒரு ஃபோனுக்கு ஃப்ளாஷ் பண்றது, இல்லாட்டி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது அப்படின்ற சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது விஷயமா என்னன்னா ஒரு சாம்சங் போனோட எப்படி ஃப்ளாஷ் பண்றது என்ற சம்பந்தமா பார்ப்போம். சரியா? சாம்சங் போனோட ஃப்ளாஷ் பண்றதுக்கு பொதுவா ஒரு போனை ஓகே ஃப்ளாஷ் சார். பண்ணா எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்? ஒரு போனை ஃப்ளாஷ் பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும். ஃபைல். ஃபைல். ஓ, ஒரு ஃபைல் ஒன்று தேவைப்படும். அதாவது அதுக்கு சொல்ற ஃபர்ம்வேர் ஃபைல் சொல்றேன். ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அந்த போனுக்கு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ம்வேர். அடுத்தது ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. அதை அந்த ஃபோனை ஃப்ளாஷ் பண்றது, கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்றது ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படும். அதுக்குரிய டேட்டா கேபிள், கனெக்ஷன் கேபிள்ஸ் தேவைப்படும். அப்படித்தானே? இப்படி இவ்வளவு விஷயங்களும் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்டா, அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் தேவைப்படும். ஓ என்னடா, ஓ சார். குறிப்பிட்ட அது அந்த போனை ஃபிளாஷ் பண்றதுக்குரிய கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபிளாஷ் டூல் ஒன்று தேவைப்படும். ரைட்டா? ஃபிளாஷ் டூல் ஒன்று சொல்றேன். அந்த ஃபிளாஷ் டூல் வந்து அதுவும் தேவைப்படும். அப்ப முக்கியமான விஷயங்களோட கம்ப்யூட்டர் இருக்கணும், அதுக்குரிய கனெக்ஷன் கேபிள் இருக்கணும், அது மாதிரி குறிப்பிட்ட அந்த ஃபோன் இருக்கணும். அடுத்தது என்னென்றால் அதுக்குரிய ஃபர்ம்வேர் ஃபைல், அடுத்தது அது ஃபிளாஷ் பண்றதுக்குரிய சாஃப்ட்வேர், ஒரு ஒரு ஃபிளாஷ் டூல் ஒன்று இருக்கும். இவ்வளவும் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்னா அந்த ஃபோனை எங்களுக்கு சாஃப்ட்வேர் போடக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்படி நாங்கள் சாஃப்ட்வேர் போடுறதாக இருந்தால் முதலாவது எங்களுக்கு சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் எல்லாம் செய்யறது கட்டாயம் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் ஒன்று தேவைப்படும். இதுதானே? ஒரு கம்ப்யூட்டரோ இல்லாட்டி லேப்டாப்போ நாங்க ஓ சார். வாங்குறதாக இருந்தால் என்ன மாதிரி கன்ஃபிகரேஷன்ல வாங்கலாம்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனின் படி என்ன மாதிரி கன்ஃபிகரேஷன்ல சாதாரணமா ஒரு என்ன கன்ஃபிகரேஷன்ல எங்களுக்கு தேவைப்படும் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ எடுக்கிறோம்? கன்ஃபிகரேஷன் சொல்றது என்ன? உதாரணமா ப்ராசஸர் அதெல்லாம் என்ன அளவு தேவைப்படும் எங்களுக்கு? நார்மலா i3 போதும் சார் டெல்ல. ஓகே, என்னென்னால் இப்போதைக்கு நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குறதாக இருந்தால் கட்டாயமாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. உதாரணமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பார்ப்போமே என்னென்றால் சாஃப்ட்வேர். ஒன்னொன்றுக்கும் என்னென்ன டூல்ஸ், இப்போ ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேர் ரிப்பேர் பண்றதுக்கு டூல்ஸ் இருக்கு. அது மாதிரி இப்போ சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் டூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் டூல்ஸ். மதுஷான் மீட்டிங் ஜாயின் எல்லாத்தையும் நானே மதுஷான் நானே சரி. இல்லை என்னால் சார். சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் டூல்ஸ். சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் டூல்ஸ் என்று சொன்னா இந்த சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் டூல்ஸை பொறுத்த வரையில எங்களுக்கு முதலாவது தேவைப்படுறது என்னன்னா ஒரு பிசி இல்லைன்னு சொன்னா ஒரு லேப்டாப் ஒன்று தேவைப்படும். ரெண்டாவது விஷயம் என்னென்றால் சாஃப்ட்வேர் பாக்ஸஸ். சாஃப்ட்வேர் பாக்ஸ் அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப சாஃப்ட்வேர் பாக்ஸ் தான் வாங்கணும் மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு நிறைய. உதாரணமா என்ன சொல்றேன்டா, அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வாங்கினா போதும். அதாவது
அதில் டிஜிட்டல் வெர்ஷன் சொல்கிறேன். பாக்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் வச்சு எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியும் இப்போ நிறைய இப்போ பாக்ஸஸ் அவங்க பாக்ஸ் இல்லாமையே சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது எங்களுக்கு தேவைப்படும் என்னன்னு சொன்னால் கனெக்ஷன் கேபிள்ஸ். இதை பாக்ஸோட ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கனெக்ஷன் கேபிள்ஸ். வேற தேவைப்படும் என்னென்றால் எங்களுக்கு வேற தேவைப்பட போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் பட்டாய். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். வேற இதுக்கு மேலதிகமாக பிசி, சாஃப்ட்வேர் பாக்ஸஸ், கனெக்ஷன் கேபிள்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். ஓகே, இவ்வளவும் கட்டாயமா எங்கள்கிட்ட இருக்க வேண்டி வரும். வேற என்ன தேவைப்படுமா எங்களுக்கு? நசீம், ஓ சார். இது தவிர வேற ஏதாவது தேவைப்படுமா எங்களுக்கு? இதுதான் மெயினா எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஓ இவ்வளவு. வேரிங் டூல்ஸ். சரியா? ஓகே. என்னென்றால் இப்ப நீங்க ஒரு இதுல முதலாவது விஷயம் பிசி இல்லாட்டி லேப்டாப். ஒரு பிசி இல்லாட்டி ஒரு லேப்டாப் ஒன்று நீங்க வாங்குறதா இருந்தா நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் சாதாரணமா அதில் நீங்க ஒரு பிசியோட செலக்ட் பண்ணக்குள்ள முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அதுல ப்ரொசஸர் ஜெனரேஷன் என்னன்றதை பார்க்கணும். இப்போ வந்து 14 ஜெனரேஷன் 13 14 போய்கொண்டு இருக்குது. இப்போ கரண்ட்லி நீங்க ஒரு லேப்டாப்போ இல்லாட்டி பிசியோ வாங்குறதா இருந்தா i3யா i5ஓ என்னண்டாலும் ஜெனரேஷன் வந்து 13 ஜெனரேஷன் 14 ஜெனரேஷன் இருக்கு. சரி, அப்ப நீங்க கவனிக்கணும். புதுசா நீங்க வாங்க போறது ஓகே, அவ்வளவு எனக்கு புதுசா வாங்குறதுக்கு 7 ஆண்டு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சாதாரணமா ஒரு ஆக குறைஞ்சது மினிமம் 7 ஜெனரேஷன் சரி எடுக்கணும். சார் கொஞ்சம் உங்களோட அந்த இதை கொஞ்சம் சைட் ஆடுங்களா சார்? உங்களோட ப்ரொஃபைல் மறைக்குது. படம் மறைக்குது சார். கொஞ்சம் நோட்ஸ் தெரியுதுல கொஞ்சம். இப்போ ஓகேயா? சார் அந்த உங்களோட ஓகே இப்போ ஒரு மாதிரி ஓகே சார். கொஞ்சம் மேல தூக்குனீங்களா? சரி சார். என்ன கொஞ்சம் மேல ப்ரொஃபைல் தான் தெரியுது டிஸ்பிளேல. ஓகே, வெயிட் a minute. ப்ரொஃபைல கொஞ்சம் கட் பண்ணா. ஓகே வரேன். ஓகே, கிளியர். இப்போ ஓகே. இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிசி இல்லாட்டி லேப்டாப் தேவைப்படும். அதில் ஆக குறைஞ்சது வந்து 7 ஜெனரேஷன் எடுக்கணும். அது மாதிரி ரேம் வந்து இப்போதைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர்ஸுக்கெல்லாம் வந்து 8 GB தான் வருது. டிஃபால்ட்டாகவே 8 GB வருது. நீங்கள் ஆக குறைஞ்சது ரேம் வந்து ஒரு 4 GB சரி இருக்கும். ரேம் ஒரு 4 GB இருக்கும். ப்ராசஸர் இல்லாட்டி சிபியூன்னு சொல்றது. சிபியூ வந்து மினிமம் 7 ஜெனரேஷன். அது என்னென்னாலும் பிரச்சனை i3 i5 நீங்கள் என்னென்ன வேண்டிய ஒன்று எடுக்கலாம். அடுத்தது வந்து நீங்கள் இப்போ உதாரணம் இப்போ இருக்கிற கொஞ்சம் உங்களோட இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எஸ்எஸ்டி எடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சாதாரணமாக ஒரு எஸ்எஸ்டி 500 GB எஸ்எஸ்டி ஒன்று. இதோட இப்போ நான் சொல்கிறேன் இந்த கன்ஃபிகரேஷனோட ஒரு 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 லேப்டாப்போ இல்லாட்டி பிசி எடுத்தீங்களா இருந்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களோட வேலைகளை சுலபமா செய்து கொள்றதுக்கு உங்களோட அந்த வேலைகளை சாஃப்ட்வேர்ஸை வந்து கொஞ்சம் ரன் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சொன்ன இந்த கன்ஃபிகரேஷன் ஒரு பிசிட இல்லாட்டி லேப்டாப்ல கன்ஃபிகரேஷன். சரியா? இப்போ நீங்க சாதாரணமா விலைன்னு பார்க்க போகல, நீங்க ஒரு பிசி எடுக்கிறதா இருந்தா இந்த கன்ஃபிகரேஷன்ல ஒரு பிசி ஒன்று எடுக்கிறீங்கன்னா சாதாரணமாக ஒரு 35-40,000 ரூபாய்க்குள்ள எடுக்கலாம். 40,000 ரூபாய்க்கு 40,000 எடுக்கலாம். லேப்டாப் எடுக்கிறேன்னா ஒரு 70,000 80,000 எடுக்கலாம். யூஸ்ட் நான் சொல்றது, புதுசு இல்லை, யூஸ்ட். புதுசு எடுக்கிறதா இருந்தா சாதாரணமா ஒரு இப்போ வார லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து 13 ஜென் 12 ஜெனரேஷன் 13 ஜெனரேஷன்ல தான் இருக்கு. 8 GB ரேமோட எஸ்எஸ்டியோட எல்லாம் பெறும். சாதாரணமாக விலை வந்து 1,50,000 மேலே தான் இருக்கும். நான் சொன்ன அந்த 13 ஜென் அப்படி லேட்டஸ்டான ஒரு கன்ஃபிகரேஷன்ல ஒரு லேப்டாப் நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் அப்படி எடுக்கிற அந்த ஆசூஸ்ல எடுங்க. எக்ஸ்பர்ட் புக் அப்படி கொஞ்சம் சீரீஸ் இருக்கு, அதில் கொஞ்சம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்.
அடுத்தது இப்போ சாஃப்ட்வேர் பாக்ஸஸை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு பிகினரா, நிறைய சாஃப்ட்வேர் பாக்ஸஸ் இருக்கு, நாங்கள் பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்களில். இப்போ நீங்கள் ஒரு பிகினரா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பெரிய காஸ்ட் வந்து சாஃப்ட்வேருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டீங்க. ஒரு பொதுவாக ஸ்ரீலங்காவில் பயன்படுத்துகிற ஒரு பிகினர்ஸ் பயன்படுத்துகிற டூல் என்னன்னு சொன்னால் அன்லாக் டூல் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை மேக்சிமம் ஒரு 100க்கு ஒரு 60லேருந்து 75% ஸ்ரீலங்காவில் பயன்படுத்துகிற ஃபோனுகள் இதில் செய்யக்கூடியதாக இருக்கும் அன்லாக் டூல். நீங்கள் எவ்ரி இயர் இதுக்கு பே பண்ண வேண்டி வரும். இது தவிர நிறைய பாக்ஸஸ் இருக்கு. உதாரணமாக ஒக்டோ ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். ஒக்டோ ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாக்ஸ் வாங்குனீங்களா இருந்தால் லைஃப் டைம், அதாவது எவ்ரி இயர் நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அன்லாக் டூ இல்லாமல் வந்து சாதாரணமாக ஒரு 14,000லேருந்து 16,000க்குள்ள டாலர் ரேட் கூடி குறைவுக்குள்ள அதில் ப்ரைஸும் கொஞ்சம் கூடி குறைஞ்சிட்டு வரும். வருஷம் நீங்கள் இது காசு கட்டணும். ஒக்டோ ப்ளஸ் பாக்ஸ் வாங்குனீங்களாக இருந்தால் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து சாதாரணமாக நீங்கள் எஃப்ஆர்பி டொங்குல் மட்டும் வாங்க போறீங்கன்னா ஒரு 18, 20,000, 15, 16,000 வரும். எனக்கு சரியான விலை தெரியல. நான் வாங்கி கனகாலம் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டில் வாங்கினேன் அந்த பாக்ஸ், ஒக்டோ ப்ளஸ் பாக்ஸ். அந்த பாக்ஸை தான் நான் இன்றைய காலம் வரைக்கும் பயன்படுத்துகிறேன். அதனால் எனக்கு இப்போ இருக்கிற விலை உண்மையில தெரியாது. ஒருக்கா நீங்கள் பாருங்கள். இப்போ அப்போ அந்த டைமில் நான் வாங்குற நேரம் வந்து சாம்சங் வந்து அந்த ஆக்டிவேஷன் எல்லாம் சேர்த்து டொங்குல் வாங்கலை, நான் பாக்ஸ் தான் வாங்கினேன். நான் 24,000 சம்திங். இப்போ நான் நினைக்கிறேன் எல்லா ஆக்டிவேஷனோடையும் எடுக்கிறதாக இருந்தால் 1,50,000 போகும். எல்லா ஆக்டிவேஷன் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி எடுக்கிறதாக இருந்தால் ஒக்டோ ப்ளஸ் பாக்ஸுக்கு அந்த டைமில் நீ அந்த ப்ரைஸ் தான் போனிச்சு. 24,000 சம்திங் அவ்வளோதான் போனிச்சு. ஓகே, என்னென்று சொன்னால் ஒக்டோ ப்ளஸ் பாக்ஸில் எடுக்கலாம். நீங்கள் என்னென்றால் ஒக்டோ ப்ளஸ் ப்ரோ எடுங்க. ப்ரோ எடுத்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு லட்சத்துக்கு மேலே தான் வரும். 150 அப்போ அந்த கணக்கில் வரும். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் இதெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதாவது என்ன சொல்ல பெரிய ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆகையால என்னண்டா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம சாஃப்ட்வேர் நீங்க ரிப்பேரிங் செய்யற டைம்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அன்லாக் டூல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு போகக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு அப்படி பிடிச்சிட்டு வரக்குள்ள வந்து மற்ற விஷயங்களை ஈஸியா செய்யறதுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்ததுல நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 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 பூஸ்ட் ஒன்று கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அடுத்தது வந்து இது தவிர நீங்க எடுக்கலாம் என்னண்டா டெட் பூட் அதை செய்ய போறீங்க, நம்ம வந்து ஷாப் எடுக்கலாம். அது நீங்க அதெல்லாம் இப்போ கை வைக்கிறது வேஸ்ட் உங்களுக்கு. அடுத்தது வந்து எடுக்கலாம் என்னென்றால் வேற பாக்ஸ்ண்டாக்குள்ள சைனீஸ் ஃபோன்ஸ் அது செய்யறதா இருந்தால் சிக்மா கீ எடுக்கலாம். இது கொஞ்சம் இதா இருக்கும். அப்படி இல்லைண்டா சிமேரா டூல் இருக்கு. இதெல்லாம் ஆன்லைன் டூல்ஸ் சிமேராட. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் கூட. கொஞ்சம் இது நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இதில் இருக்குல்ல வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறப்பு. அடுத்த கனெக்ஷன் கேபிள்ஸ்ன்றக்குள்ள இப்போதைக்கு வார கேபிள்ஸ் வந்து ஒன்று என்னென்னா ஐஃபோன்ட லைட்னிங் கேபிள் வரும். அதை நீங்கள் எடுக்கலாம். ஐஃபோன்ட லைட்னிங் கேபிள். அடுத்தது வந்து என்னென்றால் டைப் சி கேபிள் ஒன்று இருக்கணும். நல்ல கேபிள்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. டேட்டா கேபிள்ஸில் ஃபோனோட வார கேபிள்ஸை நீங்கள் வச்சுக்கொள்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். டைப் சி கேபிள். அடுத்தது மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். வேற உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். வேற இப்போ பொதுவாக இது தவிர்த்து வேற இது வாரது குறைவு உங்களுக்கு. இவ்வளவுதான் இப்போதைக்கு ஒரு ஆரம்ப காலத்துல நிறைய எக்கச்சக்கமான V3 பின் அது அப்படி இப்படி எக்கச்சக்கமானது இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு தான் இருக்கு. அடுத்த இன்டர்நெட் கனெக்ஷன் சொல்லி வரக்குள்ள பொதுவாக நீங்க ஒரு டயலக்ட் ரவுட்டரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரவுட்டரோ எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீ உங்களோட மொபைல்லையே ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்றதுக்கு மேலும் நீங்க கூடுதலாக டேட்டா யூஸ் பண்ற ஒருத்தராக இருந்தால் உங்களோட ஃபோன்ல கூடுதலாக டேட்டா இருந்தால் நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இன்டர்நெட் ரவுட்டர் தான் எடுக்க போறீங்கன்னா ரவுட்டரும் எடுத்து பயன்படுத்தலாம். அதுல பிரச்சனை இல்லை. இப்ப என்னெல்லாம் பொறுத்தவரையில பொதுவா இந்த டேட்டா கொஞ்சம் நான் கூடுதலாக யூஸ் பண்றதால நான் மொபைல் ஹாட்ஸ்பாட்ல தான் யூஸ் பண்ணுவேன். வேற ரவுட்டரும் இருக்கு, இருந்தாலும் நான் கூடுதலாக யூஸ் பண்றது மொபைல் ஹாட்ஸ்பாட் தான் யூஸ் பண்றது. ஓகே, அப்ப அது உங்களோட விருப்பம். ஒன்று வந்து இந்த ஏதாவது ரவுட்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மொபைல் ஹாட்ஸ்பாட். இன்டர்நெட் ரவுட்டர்ஸ் இல்லாட்டி மொபைல் ஹாட்ஸ்பாட். மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையான சாஃப்ட்வேர் ரிப்பேரிங் டூல்ஸ்.
இதில் உங்களுக்கு ஏழுமான வகையில் வாங்கி கொள்றது உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் உங்களோட வேலையை செய்துட்டு போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இன்றைக்கு எங்களோட இப்போ இந்த கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, சாம்சங் ஃபோனோட எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்றது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃப்ளாஷிங் சாம்சங் மொபைல்ஸ். ஓகே, சாம்சங் ஃபோன் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது? ஓகே, ஒரு சாம்சங் ஃபோன் ஃப்ளாஷ் பண்ணுறதாக இருந்தால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன் என்னென்னா, ஃபோனை வந்து நீங்கள் என்ன செய்யணும், முதலாவது விஷயம் டவுன்லோட் மோடில் போடணும். டவுன்லோட் மோட்ல போட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த ஃபோனோட மாடல் நம்பர் என்னன்றது காட்டும் உங்களுக்கு. டவுன்லோட் மோட்ல போட்டு மாடல் நம்பர் என்னன்றதை காட்டும். ஓகே, டவுன்லோட் மோட்ல போட்டு காட்டுறேன்னு உங்களுக்கு ஒரு ஃபோனை ஓகே, கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் கிளியரா இருக்கு. கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது வெளிச்சம். ம், ஓகே. இப்போ உங்களுக்கு ஓரளவு விளங்குனா பரவாயில்ல, மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஓகே ஓகே ஓகே. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இதை இப்போ இந்த ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்கிறேன். டவுன்லோட் மோடுக்கு போடுறதாக இருந்தால் ஃபோனோட ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறீங்க. அது மாதிரி சவுண்ட் குறைக்கிற பட்டன், அடுத்தது பவர் பட்டன், இந்த மூணையும் பிடிக்கிறீங்க. ஓகே, வார்னிங் மெசேஜ் மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. இதில் வால்யூம் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணால் இதில் அதுக்குரிய ஃபோனுக்குரிய அந்த டவுன்லோட் மோட்னு சொல்லி ஒடின் மோட்னு வரும். அப்படின்னு வந்து அதில் உங்களுக்கு இந்த ஃபோனுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் காட்டும். இதில் போட்டிருக்கிறான் என்னன்னு சொன்னால், வெளிச்சம் ஒரு பிரைட்னஸ் ஒன்று அதுலயும் இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறது குறைவா இருக்கும். அநேகமா விளங்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கே விளங்குது, உங்களுக்கு விளங்காதுன்ட்டு. விலங்கையில நீங்கள் அதை வாசியுங்க என்ன இருக்குன்றத. ஓகே, இப்போ இதுல இருக்கிற மாடல் நம்பர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் நேம்ன்றதுல போட்டிருக்கான SMJ 710F. அதாவது இதுல வந்து முதலாவது இருக்கிற ப்ராடக்ட் நேம், அந்த ப்ராடக்ட் நேம்ல இந்த இதுல மேல ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டிருக்க ப்ராடக்ட் நேம், இந்த ப்ராடக்ட் நேம்ல போட்டிருக்கு. அந்த டவுன்லோடிங் வந்து காட்டுது பாருங்க, டவுன்லோடிங்ல காட்டிட்டு மேல இந்த ப்ராடக்ட் நேம்ல போட்டிருக்கு SMJ 710F பண்ணு காட்டுது. சரியா? இப்ப இந்த SMJ 710 என்ற மாடலுக்குரிய ஃபைலை நாங்க டவுன்லோட் பண்ணணும். சரியா? இப்ப இதுல வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன்னா, போனை டவுன்லோட் மோடுக்கு போட்டு பார்த்தால் எங்களுக்கு தெரியும் இந்த போன்ல ஆல்ரெடி என்ன ஃபைல் இருக்குன்றதை பார்க்கலாம். நாங்க அதை முதலாவது பார்ப்போம். இந்த போன்ல ஆல்ரெடி என்ன ஃபைல் இருக்குன்றதை பார்ப்போம். போனை ரிகவரி மோடுக்கு போடுறோம் நாங்க. கொஞ்சம் சம்டைம்ஸ் இது கொஞ்சம் அப்படின்ட்டு டிலே ஆகும் அந்த ஆப்ஷன் வாரத்துக்கு. ஓகே, இப்போ இதுல பாருங்க, அந்த மேல் துணில இப்போ இதுல வருது என்னடா, ஒன்று ரீபூட் சிஸ்டம்னா ரீபூட், பூட் லோடர், இப்படி எல்லாம் வந்திருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்குது. இதுல வந்து மேல இந்த துண்டுல இந்த ஒரு செம்மஞ்சள் கலர்ல மேல காட்டுது. அந்த காட்டுறதுல பாத்தீங்களா,
அதுல J7 எக்ஸ் XELTE போட்டு அது பக்கத்துல அதுல வேர்ஷன் என்னன்றதையும் போட்டிருக்கிறான் தெளிவா 8.1.0 போட்டிருக்கான். அதாவது இதுல 8.1.0 தான் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1.0 இருக்கு. சரியா? இந்த போன்ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1.0 இருக்கு. ஓரளவு தெரியுதா உங்களுக்கு இதுல? கலங்களா தெரியுது கலங்களா தெரியுது. ஓகே. அந்த போன்ல வந்து 8.1.0 இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1.0 இருக்கு. ஒன்று அதுல ஃபைல் நேமும் இதுல போட்டிருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். போட்டு அதுக்கு பக்கத்திலேயே இந்த அதுல ஃபைல் நேமும் போட்டிருக்கு. இதுல என்ன ஃபைல் இருக்குன்னு போட்டிருக்கான். இதுல போட்டிருக்கான் என்னடா J710F XXS6CTC1 அதான் இதுல ஃபைல் நேம். இதுல ஃபிளாஷ் பண்ணி இருக்கிற ஃபைல் நேம் அது. இப்ப நாங்க ஒன்று இதே ஃபைலையும் போடலாம், இல்லாட்டி வேற ஃபைல் நாங்க டவுன்லோட் பண்ணி போடுறதாக இருந்தாலும் போடலாம். அதாவது 8.1.0 இருந்தா ஓகே. சரியா? ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த போனை ஃபிளாஷ் பண்றதுக்குரிய ஃபிளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ண போறோம். ஓகேயா? இந்த போனுக்குரிய ஃபிளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ண போறோம். போனை டவுன்லோட் மோட்டுக்கு போட்டுட்டு என்ன செய்யறோம்டா, வேற மாடல் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சாஃப்ட்வேர் வெர்ஷன்ன்றதையும் பார்த்துருவோம். அதுல பார்த்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்டா, அடுத்த கட்டமாக அந்த போனுக்குரிய ஃபைலை டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் firmware ஃபைல். அந்த போனுக்குரிய firmware ஃபைல் எங்க டவுன்லோட் பண்ணலாம்டா, உதாரணமா www.samfw.com டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா www.sammobile.com டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் www.firmwarefile.com. இதெல்லாம் பழைய ஃபைல்கள் இருக்கும். இதுல சாம் மொபைல், அடுத்தது சாம் FW எல்லாம் புது ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே. இப்ப இதுல என்னன்னு சொன்னால், இப்ப எங்கட முதலாவது நாங்க போட்ட நாங்க ஸ்டார்ட் பண்ண அந்த கிளாஸ் ரீட்டிங் 40 மினிட்ஸ் வந்து முடிய போகுது. இப்ப இன்னும் 1 நிமிஷமும் 25 செகண்டும் இருக்கு. இடையில கட் ஆகினா நாங்க 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகவே கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ண வேண்டி வரும். சரியா? ஓகே. நான் பார்ப்போம். அப்ப என்னடா, டவுன்லோட் firmware ஃபைல்ன்ற, அதாவது போனுக்குரிய firmware ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். அதை எங்கெங்க டவுன்லோட் பண்ணலாம்டா, samfw.com, அப்படி இல்லைன்னு சொன்னா sammobile.com, இல்லாட்டி www.firmwarefile.com. சாரி, firmwarefile.com. இப்ப இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்னடா, இன்னைக்கு சாம் FWல எப்படி டவுன்லோட் பண்ணது பார்ப்போம். கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம் சாம் FW உண்டு. இதான் அந்த வெப்சைட். குறிப்பிட்ட அந்த போன் மாடல் நம்பர் என்னவோ அந்த ஃபைல் நேமை நீங்க இதுல சர்ச் பண்ணி குறிப்பிட்ட ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, போன் மாடல் நம்பர் SMJ710F. ஓகே. இதான், அதாவது J7 6 என்ற மாடல். இப்போ நான் அந்த போன் மாடலை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா கீழே அதுக்குரிய சர்ச்